நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், கிளாஸ் 10 எக்ஸசைஸ் 1.5ல 3 வந்து பார்த்துட்டோம் இல்லையா. நோ கொஸ்டின் நம்பர் 4 யூ ஆர் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் இருக்குது. ஸோ ஜி நாட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு வி ஆர் ஃபைண்டிங் ஜி நாட் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்கொயர்டு -1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு -1. ஸோ இது வரைக்கும் நம்ம கடற்கடன்னு எழுதிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கு என்ன சொல்லியிருக்க, இதை வந்து ஹைட் பண்ணிக்க. ஸோ ஜி ஆஃப் இப்போ ஜியை பார்க்கணும். எக்ஸ்னால் இங்கே எக்ஸை என்னன்னு சொன்னேன், ப்ராக்கெட் அப்படின்னு சொன்னேன். ஸோ ப்ராக்கெட் -2. இப்போ இதை எடுத்துகிட்டு பாரு, எக்ஸ் ஸ்கொயர்டு -1 -2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு -1 -2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு -3. இது வந்து ஜி நாட் எஃப் ஆஃப் எக்ஸு, இதுதான் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு -3. யூ ஆர் கிவன் ஜி நாட் எஃப் ஆஃப் ஏ, அதோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஜி நாட் ஹியர் ஜி நாட் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு இருக்குது இல்லையா. அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, ஏன்னு வந்தால் ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதணும். ஸோ ஜி நாட் எஃப் ஆஃப் எக்ஸு, ஸோ ஏ ஸ்கொயர்டு -3 ஈக்குவல் டு 1. ஒய் ஜி நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு -3. சின்ஸ் ஜி நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு -3. இங்கே எக்ஸுன்னு இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இங்கே ஏ அப்படின்னு இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர்டு. தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ்ன்னு அந்த சைடு 1 +1. a equal to √4. So a equal to ±2. We want to find the value of a only. So this is the answer for that. Next subdivision 2, f of k equal to 2k -1 and f naught of f, not g, f equal to 5. Find k. So f of k equal to உள்ள வரும் இல்லையா. So f naught of f of k, இந்த நாட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் கே என்ன, 2k -1. ஸோ 2k -1. இது வரை கிடக்குன்னு எழுதிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஷன் ஆகும். நான் இதை ஹைட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இப்போ எஃப்பை வந்து பாரு, எஃப் என்ன 2k -1 இல்லையா. ஸோ 2 ப்ராக்கெட் கேக்கு, இங்கே கேன்னு வரப்போ இங்கே கே. ஸோ இங்கே கேக்கு பதிலாக நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கணும்னு சொன்னேன். தென் இதை ஹைட் பண்ணிக்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ 2k -1 ரைட். இந்த லாஸ்ட் ஸ்டெப் வர்றப்போ ஹைட் பண்ணிட்டீங்கன்னா தான் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ 2 ப்ராக்கெட் கே, எப்படி எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டோமோ ஸோ இன்ஸ்டட் கேக்கு பதிலாக ப்ராக்கெட் போடும். இப்போ இங்கே உள்ளே வந்து 2k -1 எழுது. ஸோ 2 2s are 4, 4k -2 -1. ஸோ ஈக்குவல் டு 4k -2 -1 -3. ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட வேல்யூ இட் இஸ் கிவன் ஆஸ் 5. நாட் ஆஃப் எஃப் ஆஃப் கே என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 4k -3ன்னு இருக்குது இல்லையா. ஸோ 4k -3 ஈக்குவல் டு 5. ஹியர் இட் இஸ் கிவன் எஃப் நாட் ஆஃப் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5. இதோட வேல்யூ தான் நம்ம இங்கே 4k -3 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். So 4k equal to 8 minus k equal to 2. So now question number 5. You are given f naught g and g naught f. F naught g வந்து f of x 2x plus 1, then g of x squared. So you want to find f naught g and ஜி நாட் எஃப். அப்புறம் அதனுடைய ரேஞ்சுனால் இந்த ஆன்சர் செட் அவ்வளோதான். ஸோ எஃப் நாட் ஜி, ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இல்லையா. ஸோ இந்த ஜி தான் உள்ளே வரும் ஃபஸ்ட்டு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ், ஸோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் வாட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை ஹைட் பண்ணிக்க. தென் யூ சி எஃப்பை பாரு, 2 ப்ராக்கெட் எக்ஸ் என்னன்னு சொல்லணும், ப்ராக்கெட் 2 ப்ராக்கெட் +1. ஸோ 2 ப்ராக்கெட்
ப்ளஸ் ஒன் இந்த ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ 2x ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் எஃப் நாட் ஜி. நெக்ஸ்ட்டு வந்து ஜி நாட் எஃப் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x ப்ளஸ் 1. இப்போ கேர்ஃபுல்லாக எழுதணும். ஜியை பாரு, இங்கே எக்ஸ் இருக்குது இல்லையா, எக்ஸஸ் இங்கே இதை வந்து ஹைட் பண்ணிக்க. எக்ஸை வந்து ப்ராக்கெட்னு சொல்லு, இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்கொயர். தட் இஸ் 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோ. ஸோ ஜி நாட் எஃப் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். எஃப் நாட் ஜி இது ரெண்டும் நாட் ஈக்குவல் இருக்குது. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் அப்படின்னு இருக்குது. அப்போ ரேஞ்சுனால் ஒவ்வொரு எக்ஸுக்கு 1 எக்ஸுக்கு 2 3 எக்ஸட்ரான்னு போடுறப்போ யூ ஆர் கெட்டிங் டிஃப்ரெண்ட் வேல்யூ. அதுதான் வந்து ரேஞ்ச். ஸோ எஃப் நாட் ஜி ஆஃப் எக்ஸினுடைய ரேஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்கும். ஜி நாட் எஃப்னுடைய ரேஞ்சு இதில் இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து நேச்சுரல் நம்பர், எல்லாமே நேச்சுரல் நம்பரில் இருக்கக்கூடியது. ஸோ தட் set of all x such that x belongs to natural number and இங்கே f naught g என்ன equal to 2x squared plus 1. Similarly இதுதான் range of f naught g of x. next வந்து range of g naught f of x. set of all x belongs to natural number. g naught f என்ன ஃபார்மில் இருக்கும், 2x plus 1 the whole square. So for different values of x you are getting the range. ஸோ இங்கே வந்து அந்த வீச்சகம்னு எழுதியிருக்கு, ரேஞ்சுனா வீச்சகம். now next question f of f naught of இது நாட் வந்து கேன்சல் ஆயிரும், எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ யூ ஆர் டேக்கிங் எஃப் இன்சைட். ஸோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1. நவ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1னா இதை ஹைட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். யூ சி எஃப், இங்கே ஜி எல்லாம் இல்லை, எஃப்ஐ தான் திரும்ப பார்க்கணும். எக்ஸை வந்து ப்ராக்கெட்னு படி. ஸோ ப்ராக்கெட் ஸ்கொயர்டு மைனஸ் 1. ஸோ ஈக்குவல் டு bracket squared minus 1. bracketல you are writing x squared minus 1. so equal to x squared minus 1 the whole squared minus 1. so இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது வந்து a minus b whole squareல எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். so a squared x squared the whole squared plus b squared minus 2ab. then அது இல்லாமல் ஒரு மைனஸ் 1 இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். திஸ் இஸ் எஃப் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் எஃப் நாட் ஆஃப் எஃப் நாட் ஆஃப் எஃப். இதை எப்படி எழுதலாம், எஃப் நாட் ஆஃப் எஃப் நாட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து அப்படியே உள்ளே கொண்டு போகணும், ஏன்னா இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இங்கே. ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் எஃப் நாட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இது அப்படியே டோட்டலாக இது அப்படியே இது உள்ளே கொண்டு போயிடும். இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ எஃப் ஆஃப் திஸ் வி ஹவ் ஃபவுண்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் இது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர்டு. இப்போ இந்த எஃப்பை வந்து பார்க்கணும். இது ஓவர், இதை நம்ம இங்கே எழுதிட்டோம் இல்லையா. ஸோ நவ் யூ ஆர் சீயிங் எஃப். எஃப் என்ன, எஃப் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1. இதை ஹைட் பண்ணிக்க, அப்போ தான் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இது வேணால் இன்னொரு டைம் எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர்.
now you are taking இப்போ இதனுடைய ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். இதை ஹைட் பண்ணிவிட்டு யூ சி எஃப் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ப்ராக்கெட் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ரைட், ப்ராக்கெட் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர்டு. இது நீ இப்படியே கூட நீ விட்டுடலாம், இது எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இல்லை, அதர்வைஸ் வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது. ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 2x பவர் 4 then minus here 2 2s are 4 x power 6, you are adding the power minus 1. This is the answer. So this is f naught of f of x equal to the answer.